வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நம்ம இந்த நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற இயற்கை கருத்தரிப்பு மையம் நம்முடைய பாக்யா ஹெல்த் சென்டரில் இயங்கிட்டுருக்கு. இங்கே நம்ம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலம் நிறையா ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம். இது டெக்னிக்கலாக ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கான தீர்வுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கணவன் மனைவி கருத்தரிப்பு கர்ப்பம் ஏன் தனக்கு நேச்சுரலாக நடக்கலை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, உடனே டாக்டர்ஸ் கிட்ட ஹெல்ப்புக்கு போகிறதுக்காக, இன்னும் தன்னை நாள் கடத்தாமல் கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஓகே, 3 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு ஆகும்போது நேச்சுரலாக இது ஒரு தீவிர சிகிச்சைக்கு தான் வழி பண்ணுது. அதை அதை தவிர்க்கிறதுக்காக திருமணம் ஆன உடனே இல்லை திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய இந்த கரு உருவாக்கும் உறுப்புகள், அதற்கு தேவையான விந்து முட்டை இதெல்லாம் தனக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும், மாதவிலக்கு பெண்ணுக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு கரெக்டாக மாதவிலக்கு ஆகலை அப்படிங்கிறப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை டாக்டர்கிட்ட போவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிசிஓடி இருக்குன்னு அப்போவே நிறைய பெண்களுக்கு டயக்னோஸ் பண்ணுறாங்க. இரெகுலர் பீரியட் இருக்கும். அதே சமயம் அவர்களுக்கு கொஞ்சம் உடல் எடை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைவு, அவர்களுக்கு அந்த அந்த அழகு அப்படிங்கிறது இல்லாமல் அவர்களுடைய உடல் கொஞ்சம் வறட்சியாக இருக்கிறது கூட ஹார்மோன் குறைபாட்டினால நிகழலாம். இதையெல்லாம் பேரண்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. நிறைய பேரண்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறதில்லன்னு தான் நம்ம சொல்லணும். அதிகபட்சமாக எது நடக்குதோ அதை தான் நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு தன்னுடைய பெண் குழந்தைக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப அவர்கள் அவர்களுடைய அந்த இளமை வனப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணும். அது இல்லை, ஒரு வறட்சி இருக்குது, அவர்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகு முகலட்சணமோ இல்லை அந்த தேஜஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறப்போ, மாதவிலக்கு இல்லைங்கிறப்போ, உடலில் வேண்டிய இடத்துல கொழுப்பு சேரணும் ஒரு பெண்ணுக்கு, அந்த மாதிரி இல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சி குறைவாக இருந்தாலோ இல்லை அதிகமாக அவர்கள் எடை போட்டாலோ அதை உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த கருமுட்டையில் கரெக்டாக அவர்களுக்கு உருவாகுதா அப்படிங்கிறத பற்றி டாக்டர்ஸ் அப்போவே ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க. இந்த பிசிஓடி அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப தீவிரமாக எல்லாருக்கும் இப்போ தெரியுது. ஒரு பிசிஓடி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தைராய்ட்லேயும் பிரச்சனை இருக்குது, அவர்களுடைய உடல் எடையும் அதிகமாகுது, மாதவிலக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, அவர்களுடைய அந்த பெண்மை கொஞ்சம் மாறி அவர்களுடைய முகத்தில் சில சமயம் முடி வளர்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஹார்மோன் பிரச்சனைகள்னால் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேள்விகள் கேட்குறீங்க. டாக்டர்ஸ்க்கு உடனே இதை கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்மோனில் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய உடல் இயக்கத்தில் பல வருடங்களாக ஒரு மாற்றம் ஆனது தான் இப்போ இன்றைக்கி ஹார்மோனில் வெளிப்பாடாக வருது, உங்களுக்கு மாதவிலக்கில் வெளிப்பாடாக வருது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இது பெண் இளமையாக இருக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் திருமணம் ஆன பின்ன உடனே குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு கோல் நீங்கள் அந்த பெண்ணுக்கு கொடுக்குறீங்க. அவங்க 3 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னும் தலை குளிச்சுட்ருக்கியா, இன்னும் உனக்கு மாதவிலக்கு ஆகிட்டுருக்கா, இன்னும் குழந்தை ஆகலை, இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக தான் பேசுவாங்களோ இல்லையா. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த செக்ஸுங்கிற விஷயமே நடந்திருக்காது. அவர்கள் அதை நார்மலாக எடுத்துக்குவாங்க. ஆனால் வெளியில் இந்த பேரண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோ கேட்கும்போது அது ஒரு ப்ரெஷராக மாறுது அவங்களுக்கு. அப்போ அதை ஒரு நேச்சுரலாக டீல் பண்ணாமல் அவர்கள் அதை ஒரு ஆவேசமாக ஒரு ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு உடனே டாக்டர்ஸ்ட்டு போனோடனே தனக்கு குழந்தையாயிரும், குழந்தையாச்சுன்னு இந்த கேள்விகள்லாம் வராதில்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவர்கள் குழந்தைக்காகங்கிற மருத்துவத்தை நாடி போகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸும் இதற்கான கைடன்ஸ் கொடுக்கறதில்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் அவங்க வெளிப்படையாக கேட்குறதில்ல. அப்படி இவங்க கேட்கும்போது அவர்களும் சொல்கிறதில்ல. யார் மேலே குத்தோன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ஸோ இப்போ ஒரு சாதாரணமான தம்பதி இப்போ திருமணமான உடனே எவ்வளவு நாள் கழித்து அவர்கள் டாக்டர்கிட்ட போகணுங்கிறது இன்றைக்கி நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மாதவிலக்கு கரெக்டாக இருக்குன்னு வைங்க, ஆணுக்கு விந்து வெளிப்பாடு கரெக்டாக இருக்குது, ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே பாருங்கள் இந்த அளவுக்கு உள்ளே போய் அவர்களுடைய அந்த விந்து இந்த பகுதியில் விழுது, அதில் கொஞ்சம் வெளியில் வரும், ஆனால் முழுதுமே வெளியில் வருது அப்படிங்கிற காரணம் இருந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்க்கணும். அதே சமயம் உங்களுக்கு மாதவிலக்கு கரெக்டாக வரலை,
கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது, ப்ளீடிங் சரியா இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ப்ளீடிங் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படி இருக்குன்னா உங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே ஃபார்ம் ஆகிற இந்த மெத்தை போன்ற ஒரு திசு வந்து எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், அந்த ஒரு படலம் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருந்ததுன்னா அது அடுத்த மாதம் வந்து மாதவிலக்கப்போ வந்து கழண்டு வராது. அது வந்து உடைந்து வர்றது தான் அந்த மாதவிலக்கு ரத்தமும் சதையுமா கலந்து வர்ற விஷயம். அது கரெக்டாக வரலைன்னா நீங்கள் இங்கிருந்து வர ஹார்மோன் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி உடலில் பல ஹார்மோன்களுடைய ஒரு தொடர்பால் இது நடக்குது. இப்போ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் பாருங்கள், 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஆணுக்கு விரைப்புத்தன்மை நல்லா இருந்து அவர்களுடைய இந்த விந்து வந்து இந்த அளவுக்கு அளவு, இது வந்து ஒரு தடவையாவது அந்த ஆண் வந்து இந்த அளவுக்கு தன்னுடைய விந்து வெளிப்பாடு இருக்கிறத கவனிச்சிருக்கணும். ஒரு சிலர் வந்து ஒரு சொட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் நிறைய வருது, மஞ்சளாக வருது, அந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் எல்லோவாக வருது, கெட்டியாக இருக்குது, இல்லை தண்ணி மாதிரி இருக்குது. இது எல்லாமே ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து ப்ராப்ளம் இருக்குதா இல்லையான்னு நீங்கள் எங்கிட்ட வந்து அது நீங்கள் இந்த மாதிரி இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணில் பார்க்குறத வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி அணுக்கள் எப்படி இருக்குது உள்ள, அதோடைய எண்ணிக்கை என்ன, அதோடைய அசியம் தன்மை என்ன, ஆரோக்கியமாக இருக்கா, இதோட தலை கழுத்து வாலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்களும் வந்து முயற்சி பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து ரிப்போர்ட்டு கூட எடுத்து நீங்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட காமிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்கள் வந்து இதை பண்ணிக்கிறது நல்லது. ஒரு 25 வயசுலேயே வந்து நாங்கள் 22 வயது ஆணுக்கு கூட எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது வேறு காரணத்துக்காக நாங்கள் விந்து டெஸ்ட் எடுத்துடுறோம், அவங்களுடைய ஹார்மோன் மண்டலம் நல்லா இருக்கானு நாங்கள் பார்த்துடுறோம். ஸோ இப்போ எங்ககிட்ட மருத்துவத்திற்கு வந்து திருமணத்திற்கு முன்னாடி வரக்கூடிய ஆண்களுக்கும் வந்து எப்போவுமே வந்து அவர்கள் இந்த விந்தணு ஆரோக்கியமும் அவர்களுடைய ஹார்மோன் மண்டலம் விரைப்புத்தன்மையெல்லாம் ஆரோக்கியமாக ஆன பின்ன தான் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு திருமணத்திற்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி தேவையானதை பண்ணிக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், இம்மீடியட்டாக டாக்டரை பாருங்கள். அதே சமயம் ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போகிறதுல சிரமம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 3 மாதம் வெயிட் பண்ணவங்களையும் பார்த்துருக்கோம், 3 வருஷம் வெயிட் பண்ணவங்களையும் பார்த்துருக்கோம். இதை வந்து ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பெண்ணுக்கு பிரச்சனையா ஆணுக்கு பிரச்சனையா நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஈஸியாக வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, இதற்காக கோயிலுக்கு போனாலோ இல்லை நீங்கள் வந்து வேறு விதமான வைத்தியங்கள் நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி பண்ணினாலோ அது வந்து இது காரணம் தெரியாமல் மருத்துவம் பண்ணும்போது அதுக்கு பலன் குறைவு அப்படின்னு நான் சொல்ல வரேன். வேறு எந்த ஒரு மருத்துவ முறையும் நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இது காரணம் அறிந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆண் உறுப்பில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம், மாதவிலக்கு சந்தேகங்கள் பற்றி கேள்விகள் பதில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்த மற்ற இதுகளை பாருங்கள். எப்போ போகணும் நீங்கள் டாக்டர்கிட்ட குழந்தை ஆகலை அப்படிங்கிறத பயம் இருக்குன்னா நீங்கள் வந்து திருமணமான உடனே உங்களுக்கு ஆண் உறுப்பு விந்துலேயோ இல்லை பெண் உறுப்பில் பிரச்சனை இருக்குது இல்லை மாதவிலக்கில் பிரச்சனை இருக்குன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா 3ஆவது மாதம் குழந்தை உண்டாகலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸ்க்கும் அது ஒரு ப்ராப்ளமாக போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு கவலையோடும் ஆவேசத்தோடும் டாக்டரை பார்க்கும்போது டாக்டர்ஸுடைய எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு வந்து சமாதானப்படுத்தாது. அதே சமயம் உங்களோட சைக்கலாஜிக்கலாக உங்கள் பாடி உங்கள் சைக்காலஜி உங்கள் பாடியை நார்மலாக இயங்க விடாது. ஸோ இது நாங்கள் நிறைய பேருக்கு சொல்கிறது உண்டு. இப்போ டியூபல் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டியூப் பிளாக் பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ப்ராப்ளம் இருந்ததுன்னா பக்கத்தில் டாக்டரை பாருங்கள். உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா நேரில் வாங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க, கமெண்ட் செக்ஷனில் வேணால் போடுங்க, முடிஞ்சப்போ ஆன்சர் பண்ணுறேன். அது எனக்கு தெளிவாக இருந்தால் தான் நான் ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு நிறைய கேள்விகள் நீங்களே படித்து பாருங்கள். வந்து தமிழை வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க, அதில் வந்து எனக்கு புரியறதில்ல, நிறைய விஷயம் புரியறதில்ல. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து உண்மையாலுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் அதெல்லாம் வந்து கரெக்டாக ரெக்டிஃபை பண்ண முடியலங்கிறது என்னோடய இயலாமையை நான் சொல்லிக்கிறேன். பட் ஆனால் என்னால் முடிகிற உதவியை நான் உங்களுக்கு பண்ணுறேன். இது வந்து பொதுவான கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் பர்டிகுலராக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தயவுசெய்து நான் பதில் சொல்ல முடியாது. பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு லேடி டாக்டர் வேணாலும் நீங்கள் பாருங்கள். ஆண்கள் வந்து ஜென்ஸ் டாக்டர் பாருங்கள். இதற்கு வந்து எந்த டாக்டர்கிட்டையும் நீங்கள் ஃபோனில் வந்து பதில் கேட்காதீங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்களோட வீடியோஸை நீங்கள் பாருங்கள்.